தேர்தல் ஆணையம் என்ன சொல்லி நாங்கள் டேட்டாவை யாருக்குமே கொடுத்ததே இல்லைன்னு சத்தியம் பண்ணுறாரு. கொடுத்தது இல்லையா, என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. கொடுத்த டேட்டாவில் ப்ரைவசி மீறப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் அதை ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் சம்மந்தப்பட்ட நிறுவனத்தை சார்ந்தவங்கள்ட்ட பேசுது. அதில் வெங்கட் ரெட்டி அப்படிங்கிறவங்கள்ட்ட பேசுது. அவர் கோ-ஃபவுண்டர், சிஇஓ. அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் எபிக் டேட்டாவை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஜிடி வெங்கடேஸ்வர ராவ் அப்படிங்கிற ஒரு மேனேஜிங் டைரக்டர், ஃபார்மர் ஐஆர்ஓ, இந்தியன் ரெவன்யூ ஆஃபீஸர். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் நாங்கள் இந்த டேட்டாவை லைட்டாக ஃபர்ஸ்ட் அவர் நான் லைட்டாக எந்த டேட்டாவும் கவர்மெண்ட்டு தான் இருந்தது, நாங்கள் டேட்டாவை யூஸ் பண்ணல இவங்களே அப்படி சொல்லிடுறாங்க. மாற்றி ஒன்று பேசுகிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார் நாங்கள் கொஞ்சோண்டு யூஸ் பண்ணுவோங்கிறாரு, இன்னொருத்தர் சொல்கிறார் நாங்கள் டேட்டாவே யூஸ் பண்ணல, கண்ணால் பார்க்கவே இல்லைன்னு. ஆனால் அந்த கம்பெனியோட இன்வாய்ஸ் இருக்குல்ல, அந்த இன்வாய்ஸு அமேசானோட செய்து கொண்ட ஒப்பந்தத்தை பேசுகிறது. அமேசானோட செய்து கொண்ட ஒப்பந்தம், இவங்க அந்த இன்டகிரேஷனில் தான் அந்த டேட்டாவை எடுத்துக்கிறாங்க. தேர்தல் கமிஷன்லேருந்து போசிரெக்ஸ்லேருந்து அமேசானுக்கு போயிடுச்சு. அமேசான் டேட்டா இல்லாமல் எப்படி பண்ணுவான், அந்த டேட்டா அங்கே வரைக்கும் போயிடுச்சு. அங்கே போனதுக்கு பிறகு அது எங்கே போயிருக்கும், இன்னும் பரவலாக இன்னும் பப்ளிக் ஆகிடுச்சு. அப்போ இந்தியாவில் ஒரு ஜனநாயகத்தில் குடிமகனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த டேட்டா எங்கே போயிருக்கோம் அப்படின்னு என்னுடைய அனுமானம்னா ராகுல் சொன்ன கால் சென்டருக்கு போயிருக்கோம்.